ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் கீர்த்து. இன்றைக்கி நம்ம 90s கிட்ஸ் ஸ்பெஷல் மேங்கோ பார் எப்படி செய்யறது அப்படிங்கிற ஒரு ரெசிபி தான் பார்க்க. நீங்கள் 90s கிட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மேங்கோ பார் தெரிஞ்சிருக்கணும், நீங்கள் சாப்பிட்ருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் சாப்பிட்ல அப்படின்னா இதை ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். 2K கிட்ஸ்க்கும் இதை செஞ்சு கொடுத்து இதோட டேஸ்ட்டை ஃபீல் பண்ண வைங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இதுக்கு இன்றைக்கி நான் ஒரு மேங்கோ, அதாவது மாங்காய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அதோட தோல்லாம் பீல் பண்ணிக்கிறேன். பீல் பண்ணதுக்கப்புறமா இதை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த வெரைட்டி ஆஃப் மாங்காய் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மேங்கோஸ் எல்லாத்தையும் ஒரு எம்டி பேனில் போட்டு இது ஃபுல்லாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிடலாம். இது ஃபுல்லாக மூழ்கக்கூடாது, ஒரு 3/4 மூழ்கினா போதும். இந்த அளவுக்கு மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக வச்சிடலாம் நம்ம. ஸோ இதை நல்லா வெந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது நல்லா மசிஞ்சிச்சு அப்படின்னா வெந்திருக்குன்னு அர்த்தம். இதுக்கு மொத்தமாக வேக வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. நல்லா வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற விட்டுறலாம், ரூம் டெம்பரேச்சரில் வர வரைக்கும். ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா இதை ஒரு எம்டி மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சாச்சு. இதை நீங்கள் வேணும்னா ஃபில்டர் கூட பண்ணிக்கலாம். நான் ஆனால் ஃபில்டர் பண்ணலை. இப்போ மறுபடியும் நம்ம அரைச்சி வச்ச மேங்கோ பேஸ்ட்டை ஒரு பவுலில் ஸ்டவ் பற்ற வச்சு அதில் ஊற்றிக்கலாம். இது கூட 1 கப் சுகர், அப்புறமா ரெட் சில்லி பவுடர், சாட் மசாலா, பிளாக் சால்ட், இது எல்லாமே தேவை. இப்போ நம்ம மேங்கோ பேஸ்ட் கூட 1 கப் ஆஃப் சுகர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூடயே 1 டீஸ்பூன் ஆஃப் சாட் மசாலா, அடுத்து 1/4 டீஸ்பூன் ஆஃப் பிளாக் சால்ட் அண்ட் 1/4 டீஸ்பூன் ஆஃப் ரெட் சில்லி பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நீங்கள் நார்மல் சால்ட்டாக இருந்தால் 2 பிஞ்ச் போட்டால் இப்போது இது லைட்டாக கொதி வந்துடுச்சு, நல்லா கலந்து விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் கலந்ததுக்கப்புறமா கொதிக்க வச்சுட்டு இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு எம்டி பிளேட்டில் கொஞ்சோண்டு நெய் இல்லாட்டி ஆயிலை நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. க்ரீஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். எந்த அளவுக்கு நீங்கள் தின்னாக போடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு மேங்கோ பார் ரொம்ப தின்னாக கிடைக்கும். இப்போ இதை நீங்கள் வெயிலையாக இருந்தாலும் பரவாயில்ல, ரூம் டெம்பரேச்சர்லையாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா காய விட்டுருங்க. இதை நான் நல்லா வெயிலில் காய வச்சுருக்கேன். வெயிலில் காய வச்சதுக்கு எனக்கு கரெக்டாக 2 நாள் ஆச்சு. நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் காய வச்சிங்க அப்படின்னா அதுக்கான டைம் எடுக்கும், ஒரு 4 to 5 days எடுத்துக்கும். இப்போ நம்ம இதை கட் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சைட்ஸில் இருக்க எட்ஜஸ்ஸு, கார்னர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஸ்பூன் இல்லாட்டி ஒரு கத்தியில் இந்த மாதிரி எடுத்து விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். ஒரு A4 ஷீட் மாதிரி ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. நம்ம கடையில் வாங்குறது எல்லாமே ஸ்கொயர் ஷேப்ஸில் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இதையும் ஸ்கொயர் ஷேப்ஸில் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். இதில் உப்பு, புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாமே இருக்கும். ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டியே இதுதான். இதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் 90s கிட்ஸாக இருந்தால் இதை நீங்கள் கண்டிப்பாக சின்ன வயசில் ட்ரை பண்ணியிருப்பீங்க. 2K கிட்ஸ்க்கு அந்த ஒரு சான்ஸ் கிடச்சிருக்காது, இப்போ இதெல்லாம் கிடைக்கிறதில்ல. ஸோ நீங்கள் இதை 2K கிட்ஸ்க்கு செஞ்சு கொடுங்க அண்ட் நீங்களும் இதை செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், நம்மளோட மேங்கோ பார் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.